மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, ஹலோ 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 மைக் டெஸ்ட் 1 2 3. மாட்டை அடக்குறவங்களுக்கு தான் என்னுடைய மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இங்க இருந்து கீழ இருந்து படார்னு இவர் சொல்றார், ஐயா நான் மாட்டோட சேர்த்து கண்ணுக்குட்டியும் சேர்த்து அடக்குறேன், உங்க ரெண்டாவது பொண்ணையும் சேர்த்து கட்டியா கட்டி கொடுக்குறீங்களா? இதான் கிராமத்து குசும்புங்கிறது. இங்க ஏன் கிராமத்துல மாமியார் மருமக சண்டை இருக்குன்னா, மாமியார் இருக்கு அதனால சண்டை இருக்கு. சரி, நீங்க தான் மாமியார் அனுப்புறீங்களே. எங்க கிராமத்துக்காரனுக்கும் நகரத்துக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு வேட்டி ஒரு பேண்ட். அதை விட தாண்டி ஒண்ணு சொல்லட்டுமா, குடிச்சிட்டு பொண்டாட்டிய போட்டு அடிச்சா அவன் கிராமத்துக்காரன், பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிட்டு போய் குடிக்கிறான்ல அவன் தாங்க நகரத்துக்காரன். கிராமத்துல முதியோர்ல பாத்துறீங்களா, அந்த கிழவி சும்மா போய் பக்கத்துல திண்ணையில உட்காந்தாலே, பெரியம்மா கொஞ்சம் சாப்பாடு விடுறா, வாங்கத்தே சாப்பிடுங்கத்தே அப்படின்னு சொல்லி பரிமாறி. உண்மையிலேயே நான் சொல்றேன், நான் 7th 6th படிக்கும்போது நிலாச்சோறுன்னு ஒரு இது உண்டு எங்க மதுரை பக்கம். குழந்தைலாம் 10 பேர் சேர்ந்து இந்த நிலாச்சோறு வாங்க போவோம். 10 வீட்டுல அந்த தெருவில் வர்ற சாப்பாடை அப்படி உருண்டையா கலக்கி ஒரு உருண்டை சாப்பிடும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்படி பகிர்ந்து வாழ்றது எங்க கிராமத்துல. இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன மளிகை கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தீங்க? ஒரு நடுவர் நடுவுல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அந்த நடுவரை வாழ்த்தி ஒரு 4 வரி பேசுவது ஒரு பேச்சாளரின் கடமை. இது மாதிரி ஒரு விளக்க நான் கேள்விப்பட்டது. நடுவுல உட்கார்ந்தாலும் நடுவர், அப்புறம் அவரை ஓரத்துல உட்காந்து. அதனால சார் உங்களை வாழ்த்தி பட்டிமன்ற மரபுப்படி ஒரு 2 வரி கவிதை. கடல்னா முத்து இருக்கணும், காமெடினா மதுரை முத்து இருக்கணும். அதை சொல்லிட்டு பேசாம போயிருக்கீங்க. நடுவர் அவர்களை என்ன தலைப்பு பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஆமா இதெல்லாம் சொல்லுங்க. முத்து இருக்கணும் கத்துருக்கல, தலைப்பை மட்டும் மறந்து போயிரும். தமிழர் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது கிராமமா நகரமா? அவ்வளவுதானே சார். நகரம்னு பேசுற நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? யாரு? நாங்கெல்லாம் புத்திசாலி நடுவர் அவர்களே. நீங்க புத்திசாலி? ஆமா. அப்புறம் வேணா தூக்குவாலியா? அப்படி ஒரு சில ஒரு சாடாதி தமிழோடே சண்டை போடுங்க, மனிதர்களை தாழ்த்தாதீங்க சார். நாங்கெல்லாம் வியப்பின் உச்சம். நாங்கெல்லாம் வியப்பின் உச்சம் தான் நகரத்து மக்கள். அப்ப நாங்க காகத்தின் எச்சமா? ஐயோ அமைதி அமைதி அமைதி. உண்மையிலேயே நகைச்சுவை சண்டையெல்லாம் பண்ணுங்க. எங்க கிராமத்துக்காரனுக்கும் நகரத்துக்காரனுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு வேட்டி ஒரு பேண்ட். அதை விட தாண்டி ஒண்ணு சொல்லட்டுமா, குடிச்சிட்டு பொண்டாட்டிய போட்டு அடிச்சா அவன் கிராமத்துக்காரன், பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிட்டு போய் குடிக்கிறான்ல அவன் தாங்க நகரத்துக்காரன். எங்க நிலமெல்லாம் பாருங்க, முன்னாடி உட்கார்ந்த டாக்டர் முகத்தை பாருங்க, பால் வடியுதுங்க, பச்சை மண்ணுங்க. அப்ப அவங்க 2 பேருமே குடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அதே போல அதை சாப்பிடுவோமா இதை சாப்பிடுவோமா அப்படின்னு செலக்ட் பண்ணி சாப்பிட்டானா சரி நகரத்துக்காரன். 4 வீட்டுல கலெக்ட் பண்ணி சாப்பிட்டா எங்க கிராமத்துல. ஏன்னா போச்சு, விவசாயம் போச்சு, கைதட்ட வந்துட்டு நிறுத்திட்டாரு. இது மாதிரிலாம் எனக்கு அவமானம் என்ன இருக்கு? தட்ட வந்தாரு அங்க. நடுவர் அவர்களே, சில நேரத்துல எங்களுடைய நகரத்து மக்கள் கூட வெள்ளேந்தியா இருப்பாங்க. அவன் உண்டு, அவன் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான். ஆனா அந்த கிராமத்துக்காரன் புரணி பேசுறத கேட்டிருக்கீங்களா? கேட்டியாடி சேதியே, 4வது தெருவில் உள்ள முக்காயி மகா இருளா இருக்கிறல்ல, 4 நாளா காணுமா? கேட்டியா? என்னங்க சார் இப்படி நாங்க புரணி பேசுறோமா? என்னத்த சொல்ல போறோம்? அடுத்தவன் என்ன பண்ணலான்னு பாக்குறது கிராமத்துக்காரன், அடுத்து என்ன பண்ணலான்னு பாக்குறது தான் எங்களுடைய நகரத்துக்காரங்கிற சார். உண்மையிலேயேங்க ராஜநிதியை பத்தி நான் சொல்றேன். கிராமத்துக்காரன் அப்படின்னு தலைப்பை பத்தி சொன்னா போதும், ராஜநிதி பத்தி அவங்க வீட்டுக்காரமா சொல்லிக்கிறோம். அவரா வண்டவளத்தை நான் சொல்லியாகணும். பச்சை கலர் சட்டை போட்டு பழிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார்ல. திருவிழா நடக்குதுங்க அவங்க ஊருக்கு. போன வாரம் அம்மா தங்கச்சி வாமா எங்க ஊருக்கு திருவிழாலாம் நடக்குது அப்படின்னாரு. நானும் போயிருந்தேன். அங்க மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க, ஹலோ 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 மைக் டெஸ்ட் 1 2 3. மாட்டை அடக்குறவங்களுக்கு தான் என்னுடைய மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இங்க இருந்து கீழ இருந்து படார்னு இவர் சொல்றார், ஐயா நான் மாட்டோட சேர்த்து கண்ணுக்குட்டியும் சேர்த்து அடக்குறேன், உங்க ரெண்டாவது பொண்ணையும் சேர்த்து கட்டியா கட்டி கொடுக்குறீங்களா? இதான் கிராமத்து குசும்புங்கிறது. எங்க சத்தியமா சொல்றேன், ஃபேஷனா இருக்கக்கூடிய எங்களை கூட நம்பிடலாம், ஃபேஷனா இருக்கக்கூடிய நகரத்து பெண்களை கூட நம்பிடலாம், பேசாம இருக்கக்கூடிய கிராமத்து பெண்களை நம்பவே முடியாது. அதுக்கு என்ன நினைக்குதுன்னே தெரியாது. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? நாங்கெல்லாம் ஏற்றி விடும் ஏணிகள். ஆனா உண்மையிலேயே அவங்க சொன்னது உண்மைதான். நான்லாம் கிராமத்துல 25 வயசு வரைக்கும் எனக்கு வர்ற சோசியல்லாம் ஒரு தோஷம் இருக்கு. உண்மையிலேயே நகரத்துல வந்தேன், என் தோஷம் முடிஞ்சு போச்சு. என்ன தோஷம்? சந்தோஷம் தான். அது வரைக்கும் தண்ணியில நீஞ்சி குளிப்பேங்க, ஊரணின்னு பேர். இங்க இந்த கரையில இருந்து அங்க வரைக்கும் நீஞ்சி போவேன், தொப்பை இருக்காது, சுகர் இல்லாமல், மரத்துல ஏறுவேன் எல்லாமே. 8வது படிக்கும்போது நான் தான் கபடி பிளேயர்.
உளுந்து மொழி ரெண்டும் காயத்தோட வருவேன். அவ்வளோ ஆரோக்கியமா இருந்தோம். இன்னைக்கு போச்சா 320 சுகர். இல்ல ஒரு இலகுவான சூழல்ல ஈஸியா நீ எதுனாலும் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இந்த நகர்ப்புற நேரங்கள்ல கூட இடர்பாடான இந்த நேரத்துல கூட நாங்க பொங்கல் வைக்கிறோமா இல்லையா? கேஸ் ஸ்டவ்ல கூட பொங்கல் வச்சு எய்த்த பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்டுக்கு அடுத்த பிளாட்டுக்கு நகரத்து பெண்கள் கொடுக்கறமா இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி நடுவர்களே. அதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்கெல்லாம் சர்க்கரை பொங்கல். எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த பொங்கல் எடுத்து விட்டு அடுத்த வீட்டில் கொடுக்குறீங்கல்ல, அதில் தான் பிரச்சனையே. ஏன் அயம்பாடு நிம்மதியாக இருந்தான். ஆனால் உண்மையிலேயே உங்களை பாராட்டுறேன். நுணுக்கமாக பொங்கல் அன்னபாரதியெல்லாம் பொங்கல் வச்சா 8 நாளைக்கு சாப்பிடலாம். தட்டிலேருந்து எடுக்கவே 4 நாள் ஆகும். வாயை வச்சா வாயை திறக்க 3 நாள் ஆகும். அதுக்குள்ளே பொங்கலே முடிஞ்சிடும் சார். என்ன அன்னபாரதி பொங்கல் வச்சா அந்த பக்கத்துல 2 தேட்டருக்காரனும் வருவாங்க. ஏன் போஸ்டர் ஓட்டுறதுக்கு பச வேணும்ல. சத்தியமாக்கா மேடம், நீங்களா நம்புங்க, நல்லா சூப்பரா பொங்கல் வைப்பேன். உங்களுடைய பொங்கல்ல முந்திரி திராட்சை மட்டும்தான் இருக்கும். ஆனா எங்களுடைய நகரத்து பொங்கல்ல, அது என்னுடைய பொங்கல்ல மசால் பொடி, கறி மசால் பட்டா எல்லாம் இருக்கும். அன்பு இருக்கும், பண்பு இருக்கும், பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், பரிவு இருக்கும், லவ் இருக்கும். ஆனா சாப்பிட்டே இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். மருமக சண்டைலாம் கிராமத்துல இருக்குதா நகரத்துல இருக்குதா? யோசிச்சு பாருங்க. எங்க இருக்கு? உங்களுடைய கிராமத்துல தான் இருக்குது. மாமியா மருமகளை கூப்பிட்டு சொல்லுது. இங்க ஏன் கிராமத்துல மாமியா மருமக சண்டை இருக்குன்னா, மாமியார் இருக்கு, அதனால சண்டை இருக்கு. சரி, நீங்க தான் மாமியார் அனுப்பிடுறீங்களே. சிந்தனையாவும் பேசுவோம் சும்மா லேசா. முதியோர்களுக்கு அனுப்பிடுறீங்களா சார்? இங்க கிராமத்துல முதியோர்கள் பாத்தீங்களா? அந்த கிழவி சும்மா போய் பக்கத்துல திண்ணையில உட்காந்தாலே, பெரியம்மா கொஞ்சம் சாப்பாடு விட்றா, வாங்கத்தே சாப்பிடுங்கத்தே அப்படின்னு சொல்லி பரிமாறி. உண்மையிலேயே நான் சொல்றேன், நான் 7th 6th படிக்கும்போது நிலாச்சோறுன்னு ஒரு இது உண்டு எங்க மதுரை பக்கம். குழந்தையெல்லாம் 10 பேர் சேர்ந்து இந்த நிலாச்சோறு வாங்க போவோம். 10 வீட்டில் அந்த தெருவில் வர்ற சாப்பாடை அப்படி உருண்டையா கலக்கி ஒரு உருண்டை சாப்பிடும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்படி பகிர்ந்து வாழ்றது எங்க கிராமத்துல. பேப்பர்ல ஆலங்குளத்துல நடந்த சம்பவம். 1 மணி வரைக்கும் பல் வளர்க்காத புருஷனுக்கு அருவா வெட்டு. பகீர் செய்தி எங்க கிராமத்துல. என் வீட்டுக்காரெல்லாம் பல் விளக்கி 15 வருஷம் ஆகுதுங்க. நான் ஏதாவது கேட்டேனா? ஏன்னா இவங்க வீட்டுல சண்டை வராது. எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம். ஏன் சண்டை வராதுன்னா, இந்த பிள்ளை விலைக்கு 17 வருஷம் ஆச்சு. அப்ப ஈக்குவல் ஆயிக்கிறது, பேலன்சிங். நடுவர் அவர்களே, சாதி என்று சொன்னால் சாவடி, மதம் என்று சொன்னால் மரண அடி, நட்பு என்று சொன்னால் கட்டி பிடிக்கிறது தாங்க எங்களுடைய நகரத்து வாழ்க்கை என்று சொல்லி, எந்த வகையில் பார்த்தாலும் மூட நம்பிக்கையோட மொத்த உறைவிடமாக இருந்தது தான் நீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். வேளாங்கண்ணில ஒரு ஃபாதர் தன்னோட 2 கண்களை தானம் பண்ணார். ஒரு கண்ணை ஒரு ஹிந்துவுக்கும் இன்னொரு கண்ணை ஒரு முஸ்லீமுக்கும் தானம் பண்ணாரு. பக்கத்துல உள்ளவங்க கேட்டாங்க, 2 கண்ணுமே நீங்க வந்து ஒரு கிறிஸ்துவருக்கே தானம் பண்ணலாம்ல, எதுக்கு ஒரு கண்ணை ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு கண்ணை ஒரு ஹிந்துவுக்கும் தானம் பண்ணீங்கன்னு கேட்ட பொழுது அந்த ஃபாதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னுடைய 2 கண்களும் பைபிளை படிச்சுட்டு முடிச்சிருச்சு. இனிமே என்னுடைய ஒரு கண்ணு பகவத்கீதையும் இன்னொரு கண்ணு குரானையும் படிக்கட்டும்னு வேளாங்கண்ணில ஒரு ஃபாதர் சொன்னார். அப்படின்னா எந்த வகையில் பார்த்தாலும் இந்த ஒற்றுமைக்கு கூட நாங்க சான்றாக நாங்க பாட்டு கொடுத்தோம். உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ, ஆண்டவன் அந்த மதம். அட பொங்கடா பொங்கடா பொங்கடா, பொல்லாத பூசல்கள் நேசல்கள் ஏனடா, அட வாங்கடா வாங்கடா வாங்கடா, சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா, இந்துவா இல்ல முஸ்லிமா என்று வாழ்பவதுதான் நகரத்து வாழ்க்கை என்று சொல்லி நகரத்து மக்களையும் ஆதரிப்போம்.